துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணி கொண்டிருக்கும் தூயாதி தூயவரே, அப்பா இந்த சாயந்தர பொழுது வேலையில் அப்பாவும் பாத்தில் ஒப்பு கொடுத்தேன் ஆண்டவரே. அப்பா இவ்வளோ காலமாக நான் யாராருக்கோ எப்படியெல்லாம் எந்தெந்த குறிப்புக்காக ஜெபம் பண்ணி கொண்டிருந்தேன் ஐயா. இங்கே ஐயா மூலியமாக 2 குறிப்புக்காக ஜெபம் பண்ணுற தகப்பனே இந்த உலகத்தின் மக்களையும் இந்த இந்திய மக்களையும் அப்பா நோவா காலத்தில் இப்படியெல்லாம் நோவா சொன்னார்ப்பா, கேட்கலப்பா, பாவம் நிறைஞ்சிடுச்சுப்பா. அவராலே தாங்க முடியாத தகப்பனே அந்த உலகத்தை ஆச்சு நோவா மூலியம் பேழையை கட்ட சொல்லி அதன் மூலியம் மக்களை உருவாக்கி ஜோடியாக விட்டு 40 நாள் மழையில் அழிக்க போகிற நோவாவே அதை கட்ட கூட அவர் விடலப்பா அந்த சாத்தான்க. அப்படியே அவர் உன்னை நோக்கி ஜபம் பண்ணி அதை கட்டி முடிச்சு 40 நாள் மழையில் அப்பா ஒரு உலகத்தையே உருவாக்கினாரப்பா. அவர் மூலியம் ஆண்டவரை உருவாக்கினப்பா. அதே போல் இப்போவும் பாவம் நிறைஞ்சிடுச்சுப்பா. கஞ்சா போடுறது, பார்க்க போகிறது, சாரா குடிக்கிறது, ரொம்ப கெட்ட வார்த்தைகளை பேசுறது, பொய் பேசுறது, இப்படியெல்லாம் வாகனங்களை தாறுமாறாக ஓட்டுறது, இப்படியெல்லாம் நடக்குதுப்பா நாட்டில் ஆண்டவரை. ரட்சகா அப்படி சமூகம் முன்னதாக இருந்து வழிநடத்திட்டு தகப்பனே. உம்முடைய சமூகம் ஆண்டவரை எல்லாரும் மத்தியிலும் இருந்து நீ வழிநடத்திட்டோம் ஆண்டவரை. எந்த ஒரு காரணமோ எந்த ஒரு பழியோ எந்த ஒரு திகிலும் எதுக்கு யாருக்கும் இல்லாதபடி நல்வழியிலே நடத்து தகப்பனே. அப்பா அந்த நோவா காலத்தில் எப்படி உலகத்தை உருவாக்கினியோ அதே போல் 2வது வாரம் அக்னியில் எரிப்போது சொன்னியப்பா. அப்படி இருக்கக்கூடாது தகப்பனே. பாவம் நிறைஞ்சாலும் யார் எப்படி சமாதான தேவன் என் சமாதானத்தின் தேவன் நடுவில் நின்று யாரை எப்படி வழி பண்ணணும், வழிவாசல் திறந்து யாரை ஒழுங்குக்கிரயமாக பண்ணணும் அதை நீ பண்ணி ஆண்டவரை. இந்த இலங்கை மக்களை ஆண்டவரை ஒரு கோபத்தோடு இருந்தாலும் சரி, வெறுப்பாக இருந்தாலும் சரி, ஒரு மூர்க்கத்தனமாக இருந்தாலும் சரி, அவங்களெல்லாம் ஆண்டவரை அவங்க மனசை தொட்டு ஆண்டவரை நீ நல்ல புத்தியை கொடுத்த ஆண்டவரை நல் வழியை நடத்து. அதே போல் இந்த உலகத்தின் ரட்சகராக இருக்கிற என் தேவனாவும் பாத்திர ஒப்பு கொடுக்குறேன். இந்த உலகத்தின் முடிவு வரியந்தும் உம்முடைய இரக்கம் தயவு இருக்கட்டும் தகப்பனை. ஒவ்வொரு பிள்ளைகளும் பெரியோர் சிறியோர் மூதாட்டிகள் வயதானவர்கள் பருவமடைந்த பிள்ளைகள் செல்லால உலகம் கெட்டு போகுதுப்பா. அந்த செல்லால உலகம் கெட்டு போகாதபடி தகப்பனே. பெண்கள் வாழ்க்கை நாளாசிரியாக போகுதுப்பா. வயசுக்கு வந்த பெண்கள் வாழ்க்கை படிக்கிற படிப்பை விட்டுட்டு கூட அந்த செல்லால் அதை தாப்பா அவங்க வாழ்க்கையை நடத்துகிற மாதிரியா இருக்குது. நீ தாம்பா அதுக்கு அப்பா எப்படி செய்வோம் எங்களுக்கு தெரியாதப்பா. நாங்களும் ஒரு மனுஷங்கப்பா, நீ தெய்வம்ப்பா. அந்த தெய்வத்தை நோக்கி நாங்கள் மன்றாடி மண்டிட்டு கேட்குறோமப்பா தகப்பனே. இந்த உலகத்தின் ரட்சகராக இருக்கிற தேவனுடைய பாதத்தில் நாங்கள் அழுது புலம்பி கேட்குறோம்பா. நீதாம்பா இதுக்கு நீ நல்ல வழி நடத்தினாப்பா. இந்த மக்களை ஒழுங்குக்கிறேம்மா ஆண்டவரை பாதுகாப்பும் பராமரிப்பும் கொடுத்து இந்த மக்களுக்கு எந்த ஒரு விபரீதமோ எந்த ஒரு ஆபத்தோ எந்த ஒரு தீங்கோ எந்த பிரச்சனையோ எந்த சோதனையோ வேதனையோ சஞ்சலமோ தவிப்போ நோவோ எதுவும் வராதபடி தீர்க்க ஆயுசை கொடுத்து மக்களை வழிநடத்து தகப்பனே. இந்த மக்கள் உலகத்துக்கு ஒரு சாட்சியாக இருக்கட்டும் உனக்கு ஆண்டவரை. இந்த இந்திய மக்களுக்கு ஒரு சாட்சியாக இருக்கட்டும் ஆண்டவர். ஒவ்வொரு சபையிலும் உண்மை சொல்லி ஆண்டவர் சாட்சி சொல்லணும். ஏசப்பா எனக்கு இதை செஞ்சார், ஏசப்பா எனக்கு இதை பண்ணார், அவருக்கு நான் நன்றி சொல்கிறேன். அப்படியே அவங்க மனசில் நீ திருப்பு ஆண்டவரை. திருப்பும் வகை உன் கையில் இருக்குதுப்பா, எங்கள் கையில் இல்லைப்பா. எல்லாவற்றையும் நீர் உம்மால் சொன்னால் ஆகும், நீர் கட்டளையிட்டால் நிற்கும். ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும் ஆண்டவரை. அந்த வார்த்தையை கொண்டு இந்த உலகமே ரட்சிக்கப்பட்ட இந்த உலகமே ஆண்டவரை ரட்சிக்கப்பட்ட உலகம் வார்த்தையை கொண்டு ஆண்டவர் பிழைக்கு நீர் ஆண்டவரை நீ திராணி தாரும் ஆண்டவரை. அதே போலப்பா என்னால் எல்லாம் கூடுன்னு சொன்னியப்பா. இவையெல்லாம் குறிப்பாக சொன்னப்பா. இவையெல்லாம் நீ சேர்த்து ஆண்டவரை. எல்லாவற்றையும் உம்மால் கூடாத ஒரு காரியம் இல்லை, எல்லாம் உம்மால் கூடும். நீ ஒரு வார்த்தை சொன்னால் ஆகும், நீர் கட்டளையிட்டால் நிற்கும். அதே போல ஆண்டவரை இந்த உலகத்தின் பிள்ளைகளையும் இந்த உலகத்தின் பெரியோர் சிறியோர் மூதாட்டிகள் எல்லாரையும் கனப்படுத்தும்படியா வழி நடத்தும்படியா துதிகன மகிமை ஒருவருக்கே செலுத்தி மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். ஜீவன் உள்ள எங்கள் நல்ல தகப்பனே, ஆமென். கர்த்தருடைய கிருபை அனைத்து பேரையும் ஆசீர்வதித்து புதிய மனிதனாய் மாற்றுவாராக. ஆமென், ஆமென்.